பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வினோத் வேறு லெவலில் கேம் ஆடுறாருங்க. சாண்ட்ரா கேமில் விவரமாக இருக்குது. அதுக்கப்புறம் போய் சிம்பத்தி கார்டை ப்ளே பண்ணிக்கிட்டு வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு புருஷனோட சட்டையை போட்டுக்கிட்டு நடிக்கிறது. அதெல்லாம் நடிப்பு. கேமுன்னு வந்தோடனே வினோத் சும்மாரு கத்தாத எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாம். நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா வேறு லெவல் கேம் ஆடுறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரகாட்ட கோஷ்டியில் அமித்தும் திவ்யாவும் டான்ஸ் ஆட போகிறாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு. இவங்க வினோத்தும் சாண்ட்ராவும் இங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க, லிவிங் ரூம்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அழகு நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ பேசும் வார்த்தை அழகு அழகு, அந்த பாட்டை போட்டாங்க. அதுக்கு நல்லா ஆடிட்டாங்க சூப்பராக. அதே மாதிரி திவ்யா நல்லா டான்ஸ் ஆடுது. ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சாங்க வினோத் சாண்ட்ரா ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சாங்க நீ நடந்தால் நடையழுகுன்ட்டு. அடுத்து கொக்கர கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவ கூக்குல ரெண்டு கோழி கொக்கரக்கோ, விஜய் பாட்டு த்ரிஷா பாட்டு. அதே மாதிரி ஆடி அதே மாதிரி அந்த ஸ்டெப்பை போட்டு திரும்ப சாண்ட்ரா கண்டுபிடிச்சிருச்சு கொக்கர கொக்கரக்கோன்னு. அதாவது இதெல்லாம் கண்டுபிடிக்குது. டாஸ்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணுது. ஆனால் ஒரு சிம்பத்தி கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே போய் படுத்துறது. போய் லிவிங் ஹாலில் அந்த டோருக்கு பக்கத்தில் போயிட்டு புருஷன் சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி ஃப்ரீ டாஸ்க்குக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. அப்புறம் வினோத் மேலே கோவலாம் போடுது, எரிஞ்சு விழுவுதுங்க. யார் சாண்ட்ரா? அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க? கம்முனிரு வினோத்து, கம்முனிரு. அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. டாஸ்க் ஆடிக்கிட்டு இருக்கோம், டாஸ்க்கு கண்டுபிடிக்காமல் பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவியா? அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க ராஸ்கல்ஸ். யார்? சாண்ட்ரா. அவ்வளோ ஃபோக்கஸ்ஸு டாஸ்கில். எழுந்து வெளியில் போகிறாங்க. டக்குன்னு வெளியில் எங்கடா போகிறான் அந்த ஆள் வினோத்துன்னு பார்த்தா உடனே காற்றடிக்குது காற்றடிக்குது, காசி மேடு காற்று அடிக்குது, அந்த பாட்டு வந்திருக்கும் போல். அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசுகிறது கேட்குதா? அங்கே கேட்குதா இங்கே கேட்குதா? நான் அதை கண்டுபிடிக்கிறேன் ஒரு அப்படிங்கிற மாதிரி கிளம்புறான் அந்த ஆள். வெளில போகிறான். எதுக்குடா அந்த வேலை பார்க்குற? உடனே டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிடுவாங்க இவங்க. கமுரு உடனே ஓடி போய் பார்க்குறான். உடனே எஃப்ஜேயும் போயிட்டான். டேய் எங்கடா போகிறேன் அப்படின்ட்டு கேட்குறான். பாஸ் வினோத் இந்த டாஸ்க்கை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது வெளியில் வரலாமா சார்? ஆக்டிவிட்டி ரூமுக்கு பக்கத்துலலாம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏய் பாஸ் பிக் பாஸ் சொல்லிட்டுட்டா போடா எஃப்ஜே நாயா போடா அப்படின்ட்டாரு வினோத். அவனா வினோத்தே நோண்டிக்கிட்டு இருக்கான் அவன் நாயிராண்டி. இவனை முதல்ல தூக்குங்க, எஃப்ஜே வெளில தூக்குங்க முதல்ல. பாஸ் சொல்லட்டும் கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டான். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு பாடு சொல்லுது. ஆக்டிவிட்டி எரியலை கேட்க போச்சு, என்ன பாட்டுன்னு கேட்க போச்சு அப்படின்னு போட்டு விரைச்சாங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.